இது மரணத்தின் வாயிலில் இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தப்பிச்சு வந்த ஒரு தைரியமான இராணுவ வீரனோட கதை. ஆனா அவன் தன் சொந்த கிராமத்து மண்ணுல கால் வச்சப்போ தன் மனைவியோட நிலைமையை பார்த்ததும் இரும்பு நெஞ்சம் கொண்ட அந்த மனிதனோட நெஞ்சே வெடிச்சிடுச்சு. அந்த இராணுவ வீரனின் மனைவி செய்த காரியத்தை கண்டு ஒட்டுமொத்த இராணுவ படையும் அதிர்ச்சி அடைந்தது. ஏனென்றால் அவள் அந்த இராணுவ வீரனின் தம்பியோடு. வானத்துல இருண்ட கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. காற்றில் ஒரு விசித்திரமான குளிர்ச்சி இருந்தது. ஆனா அந்த குளிர்ச்சிக்கு மத்தியிலும் ஒரு பயங்கரமான பதற்றம் கலந்திருந்தது. ஒரு பாலடைந்த கரடுமுரடான மண் சாலையில் இராணுவத்தின் 3 வண்டிகள் மெதுவான வேகத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தன. அந்த வண்டிகளின் கனமான சக்கரங்களால் பறந்த சிவப்பு மண் காற்றில் ஒரு மங்கலான சூழலை உருவாக்கி கொண்டிருந்தது. எல்லாவற்றுக்கும் முன்னால் சென்ற ஜீப்பில் ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான். அவனுடைய உடல் ஒரு பாறையை போல உறுதியாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அவனுடைய கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் சுத்தமான இராணுவ சீருடையை அணிந்திருந்தான். அவனுடைய நெஞ்சில் எந்த பதக்கமும் இல்லை. ஆனா அவனுடைய முகத்தில் இருந்த ஆழமான வரிகளும் நெற்றியில் இருந்த வடுக்களும் அவனுடைய அமைதியான கண்களும் அவற்றுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கதையை சொல்லி கொண்டிருந்தன. அவனுடைய கண்களில் ஒரு பயங்கரமான புயல் மறைந்திருந்தது. அதை அவன் கடந்த 7 வருஷங்களாக தன் நெஞ்சுக்குள் அடக்கி வைத்திருந்தான். அவன் வேறு யாருமல்ல, அமரன். அதே அமரன் தான் 7 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லையில ஒரு பயங்கரமான தாக்குதலில் இறந்து விட்டதாக கருதப்பட்டான். அவனுடைய குடும்பம், அவனுடைய கிராமம், அவனுடைய இராணுவ படை என அனைவரும் அவனை என்றென்றைக்குமாக இழந்து விட்டதாக நினைத்தார்கள். மக்கள் அவனுடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து விட்டனர். ஆனால் இன்று 7 ஆண்டுகால மிக நீண்ட கொடூரமான மற்றும் இருண்ட இரவுக்கு பிறகு அவன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். தன் சொந்த மண்ணிற்கு, தன் வீட்டிற்கு, இந்த உலகத்திலேயே தான் அதிகமாக நேசிக்கும் தன் மனைவியிடம் திரும்பி கொண்டிருந்தான். ஆனால் தனக்கு முன்னால் என்ன நடக்கப் போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் எந்த வீட்டை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தானோ அங்கு இப்போது பேரழிவு மட்டுமே அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்ற சிறு குறிப்பும் அவனுக்கு இருக்கவில்லை. வண்டியின் சக்கரங்கள் கிராமத்தை நோக்கி நகர நகர அமரனின் மனதில் 7 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த துரதிருஷ்டவசமான இரவு ஒரு திகில் படத்தை போல ஓடத் தொடங்கியது. அது 2018ஆம் ஆண்டின் ஒரு குளிர்கால இரவு. காஷ்மீரின் அடர்ந்த காடுகளும் பனியால் மூடப்பட்ட உயரமான மலைகளும் சூழ்ந்திருக்க அமரனும் அவனது இராணுவ பிரிவும் அன்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். சுற்றிலும் எவ்வளவு ஆழமான அமைதி நிலவியது என்றால் மூச்சுவிடும் சத்தம் கூட எதிரொலித்தது. பனியினால் இரத்தம் உறைந்து போய் கொண்டிருந்தது. அமரன் முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவனது விரல்கள் துப்பாக்கியின் ட்ரிகர் மீது இருந்தன. ஆனால் திடீரென்று ஒரு பயங்கரமான வெடி சத்தம் கேட்டது. எதிரிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தினார்கள். குண்டு மலைகளுக்கு இடையே அனைத்தும் மங்கலாகி போனது. வெண்பனி சில நொடிகளில் சிவப்பாக மாறியது. மண், இரத்தம், அலறல் சத்தங்கள் மற்றும் வெடிமருந்தின் துர்நாற்றம் காற்றில் பரவியது. அமரன் தன் தோழர்களை காப்பாற்றுவதற்காக தன்னை முன்னிறுத்தி கொண்டான். அவன் தொடர்ந்து சுட்டு கொண்டே இருந்தான். தன் சக இராணுவ சகோதரர்கள் பின்வாங்குவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு மிக அருகில் ஒரு கனமான மோட்டார் குண்டு வந்து விழுந்தது. காதை கிழிக்கும் ஒரு சத்தம், ஒரு பயங்கரமான நெருப்பு பந்து, அதன் பின் ஆழமான இருள் மட்டுமே எஞ்சியது. மறுநாள் காலை கூடுதல் இராணுவ படை அங்கு வந்தபோது அவர்களுக்கு அங்கு இரத்தமும் சாம்பலும் அமரனின் பாதி எரிந்த சீருடையும் மட்டுமே கிடைத்தன. அதற்கு முன்னால் ஒரு மிக ஆழமான பள்ளத்தாக்கு இருந்தது. அதன் கீழே வேகமான பனி நதி ஓடிக்கொண்டிருந்தது. பல நாட்களாக அவன் தேடப்பட்டான். ஹெலிகாப்டர் மூலமும் தேடுதல் வேட்டை நடந்தது. ஆனால் எந்த ஒரு தடயமும் கிடைக்காததால் இராணுவம் கனத்த இதயத்துடன் அவனை தியாகி வீர மரணம் அடைந்தவர் என அறிவித்தது. ஆனால் அமரன் இறக்கவில்லை. அவன் அந்த வேகமான பனி நதியில் அடித்து செல்லப்பட்டு எதிரியின் எல்லைக்குள் சென்று விட்டான். அங்கு அவன் அரைகுறை உயிர் ஊசலாடும் நிலையில் பிடிபட்டான். பல வருடங்களாக அவன் ஒரு இருண்ட ஈரப்பதம் நிறைந்த சிறை அறையில் அடைக்கப்பட்டிருந்தான். தினமும் சித்திரவதை, தினமும் அடி, தினமும் விசாரணை. அவனது நகங்கள் பிடுங்கப்பட்டன.
அவன் வாரக்கணக்கில் பசியோடும் தாகத்தோடும் வைக்கப்பட்டான். இந்திய இராணுவத்தின் ரகசியங்களை அவன் சொல்லிவிட வேண்டும் என்பதே எதிரிகளின் விருப்பமாக இருந்தது. ரகசியங்களை அவன் வாய் திறக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த சிங்கம் ஒருபோதும் பணியவில்லை. ஒரு மனிதனை பைத்தியமாக்கக்கூடிய அந்த சிறை அறையின் அடர்ந்த இருட்டிலும் அமரனை ஒரே ஒரு ஒளி மட்டும்தான் உயிரோடு வைத்திருந்தது. அது அவனுடைய மனைவி மீராவின் நினைவு. அவன் அடிக்கடி அந்த சிறை அறையின் குளிர்ந்த கரடுமுரடான சுவரில் தன் இரத்தத்தால் மீராவின் பெயரை எழுதுவான். இருட்டில் அவளிடம் பேசுவான். அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வான், நான் எந்த சூழ்நிலையிலும் திரும்பியே ஆக வேண்டும். என் மீரா எனக்காக காத்து கொண்டிருப்பாள். என் தம்பி அமன், அவன் நான் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டானே. அமன் அமரனின் தம்பி. அவன் சிறுவயதிலிருந்தே ஊனமுற்றவன். அவனது இரு கால்களும் முற்றிலும் உயிரில்லாதவையாக இருந்தன. அவனால் தனது இடுப்புக்கு கீழுள்ள பகுதியை உணர முடியாது. அமரனின் பெற்றோர் சிறுவயதிலேயே ஒரு கொடூரமான விபத்தில் இறந்துவிட்டனர். அன்றிலிருந்து அமரன் தான் ஒரு தந்தையை போல அமனை தன் முதுகில் சுமந்து வளர்த்தான். அமரனுக்கு மீராவுடன் திருமணம் நிச்சயமாகியிருந்த போது அவன் மீராவிடம் தெளிவாக கூறிவிட்டான், மீரா, அமன் என் உயிர். அவனால் ஒருபோதும் தன் சொந்த கால்களில் நடக்க முடியாது. என்னோடு சேர்ந்து அவனது பாரத்தையும் உன்னால் சுமக்க முடியுமா? அப்போது மீரா ஒரு நொடி கூட யோசிக்காமல் அமரனின் கைகளை தன் கைகளில் ஏந்தி மிக அமைதியான குரலில் கூறினாள், அவர் உங்களது தம்பி மட்டுமல்ல, இன்றிலிருந்து என்னுடைய முதல் குழந்தை. நீங்கள் கவலையின்றி நாட்டின் எல்லையை பாதுகாத்து வாருங்கள். நான் நம் வீட்டு எல்லையை பாதுகாத்துக் கொள்கிறேன். உங்கள் தம்பிக்கு தான் ஊனமுற்றவன் என்ற உணர்வு ஒருபோதும் வராமல் பார்த்து கொள்வேன். மீரா தன் வாக்கை முழு மனதோடு காப்பாற்றினாள். அமரனுக்கு அந்த நாள் நினைவுக்கு வந்தது. அவன் கடைசியாக விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பி கொண்டிருந்த போது மீரா அவனை வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவள் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அவள் புன்னகையோடு அமரனின் நெற்றியில் திலகமிட்டு, சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க, நாங்க 2 பேரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் என்றாள். அந்த மீரா இன்றும் அப்படியே இருப்பாளா? அவள் இன்றும் எனக்காக காத்து கொண்டிருப்பாளா? 7 வருடங்கள் என்பது மிக நீண்ட காலம். அவள் என்னை மறந்திருப்பாளோ? அவள் வேறு திருமணம் செய்து கொண்டிருப்பாளோ? இந்த எண்ணங்கள் வந்தவுடனேயே அமரனின் இதயம் படபடக்க தொடங்கியது. அவனது மூச்சு வேகம் எடுத்தது. இறுதியாக இராணுவ வண்டிகள் கிராமத்தின் எல்லைக்குள் நுழைந்தன. அதே பழைய மரங்கள், அதே தெரிந்த பஞ்சாயத்து திண்ணை, அதே சிறிய மண் மற்றும் செங்கல் வீடுகள். வண்டியின் பலத்த எஞ்சின் சத்தத்தை கேட்டு கிராமத்து மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர தொடங்கினர். திடீரென்று இத்தனை இராணுவ வண்டிகள் ஏன் தங்களது இந்த சிறிய கிராமத்திற்குள் வந்திருக்கின்றன என்பது யாருக்கும் புரியவில்லை. பெண்கள் தங்களின் முகத்திரையை இழுத்து மூடியபடி கதவோரங்களில் இருந்து எட்டி பார்க்க தொடங்கினர். குழந்தைகள் வண்டிகளுக்கு பின்னால் ஓடத் தொடங்கினர். வண்டி கிராமத்தின் நடுவே இருந்த பழைய பஞ்சாயத்து திண்ணைக்கு அருகில் வந்து நின்றது. அமரன் நடுங்கும் கைகளால் வண்டியின் கதவை திறந்தான். அவனுடைய கனமான ஃபுட்ஸ் காலணிகள் அந்த மண் தரையில் பட்டதும் தூசியின் ஒரு சிறிய படலம் மேலே எழும்பியது. அவன் வெளியே வந்தான். அவனுக்கு பின்னால் இருந்த லாரிகளில் இருந்து அவனது கமாண்டிங் ஆபீசர் மேஜர் விஜயகாந்த் மற்றும் இராணுவ படையின் இதர வீரர்களும் வெளியே வந்தனர். அனைவரின் கைகளிலும் ஆயுதங்கள் இருந்தன. ஆனால் அவர்களின் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. கிராமத்து மக்கள் அமரனை ஒரு புதியவனைப் போல உற்று பார்த்து கொண்டிருந்தனர். முதலில் யாராலும் அவனை அடையாளம் காணவே முடியவில்லை. அவனது முகம் வெயில், காயம், சித்திரவதை மற்றும் சோர்வினால் மிகவும் மாறியிருந்தது. தலைமுடி சிறியதாக இருந்தது. கண்களுக்கு கீழே ஆழமான கருவளையங்கள் இருந்தன. ஆனால் அமரன் தன் கண்களை உயர்த்தி அந்த பெரிய கூட்டத்தை நோக்கிய கணத்தில் திண்ணையில் அமர்ந்திருந்த ஒரு வயதான பஞ்சாயத்து தலைவரின் கையில் இருந்த மண்பாண்ட தேநீர் குவளை நழுவி தரையில் விழுந்தது. சடார் என்ற சத்தம் கேட்க சூடான தேநீர் மண்ணோடு மண்ணாக கலந்தது. அமரன்! அந்த வயதான பஞ்சாயத்து தலைவரின் வாயிலிருந்து நம்பிக்கையற்ற நடுக்கம் நிறைந்த ஒரு குரல் வெளிவந்தது. இந்த பெயரை கேட்டதும் ஒட்டுமொத்த கிராமத்திலும் ஒரு நிசப்தம் சூழ்ந்தது. தங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே அமைதியாயினர். பெண்களின் காலடிகள் அங்கேயே உறைந்து போயின. காலமே தன் வேகத்தை நிறுத்தி கொண்டது போலவும் காற்று வீசுவது நின்றுவிட்டது போலவும் தோன்றியது.
இறந்து விட்டதாக கருதி யாருடைய காரிய சடங்கு உணவை ஒட்டுமொத்த கிராமமே சாப்பிட்டு முடித்ததோ அவன் எப்படி உயிரோடு திரும்பி வந்தான்? அமரனின் கண்கள் ஒரே ஒரு முகத்தை மட்டும் தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தன, மீரா. ஆனால் அவள் அங்கு இல்லை. அவளை அந்த பெருங்கூட்டத்தில் எங்குமே காணவில்லை. ஏதோ ஒரு அறியப்படாத பயங்கரமான அச்சத்தால் அமரனின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அவன் முன்னோக்கி சென்று அந்த வயதான பஞ்சாயத்து தலைவருக்கு அருகில் நின்று கேட்டான், ஐயா, நான் தான் உங்க அமரன். என் மீரா எங்கே? என் தம்பி அமன் எங்கே? ஆனால் அமரனின் இந்த கேள்விக்கு யாரும் எதுவும் பேசவில்லை. மக்கள் சும்மா ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள தொடங்கினர். அமரனின் கண்களை நேருக்கு நேர் பார்க்கும் துணிச்சல் யாருக்கும் வரவில்லை. சிலர் தங்களது பார்வைகளை தரையை நோக்கி குனிந்து கொண்டனர். இந்த நெஞ்சை உழுக்கும் மௌனம் அமரனை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. அவனுக்கு தன் மூச்சு முட்டுவது போல இருந்தது. அவன் ஒரு மனிதனின் சட்டை காலரை சட்டென்று பிடித்து உலுக்கினான். சொல்லுங்க, எனக்கு என் மீரா எங்கே? என் வீட்டில ஏன் இவ்வளவு பெரிய பூட்டு தொங்குது என்று அவன் கதறும் நிலைக்கு வந்துவிட்டான். அவனது குரலில் 7 ஆண்டுகால வலியும் ஒரு விசித்திரமான தவிப்பும் இருந்தன. அப்போது பஞ்சாயத்து தலைவர் கனத்த சோர்வடைந்த அடிகளுடன் முன்னோக்கி வந்தார். அவர் கைகளை கூப்பி கொண்டார். அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மகனே அமரன், எங்களை மன்னிச்சிடு. நாங்க ரொம்ப பெரிய பாவிகள். நாங்க உன் முகத்துல முழிக்கவே தகுதி இல்லாதவங்க. நீ இறந்துட்டதா செய்தி வந்தப்போ அரசாங்கம் உன் பேர்ல நிறைய பணம் கொடுத்துச்சு. அந்த பணம் முழுவதையும் உன்னோட பேராசை பிடிச்ச பெரியப்பா ஏமாற்றி பறிச்சுக்கிட்டான். அவன் சொன்னான், இப்போ நீதான் இறந்துட்டியே, அப்போ இந்த வீடு நிலம் எல்லாத்திலையும் அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு. அமரனின் கை முட்டிகள் இறுகின. அவனது கண்கள் சிவப்பேறி ரத்தம் உறைந்தது போலாயின. என் மனைவி, என் தம்பி. பஞ்சாயத்து தலைவர் கதறி அழத் தொடங்கினார். உன்னோட பெரியப்பா சொன்னான், ஒரு ஊனமற்ற பையனோட பாரத்தை அவனால வாழ்நாள் முழுக்க சுமக்க முடியாதுன்னு. அவன் அமனை நடுராத்திரியில் வீட்டிலிருந்தே துரத்திட்டான். அப்புறம் மீரா, அவ மேல கிராமத்து மக்களும் உன் பெரியப்பாவும் சேர்ந்து அவளை வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லியோ இல்ல ஊரை விட்டு போக சொல்லியோ கட்டாயப்படுத்தினாங்க. மக்கள் அவளை ரொம்ப கேலி பேசி ஏளனம் பண்ணினாங்க. ஆனா அவ எதற்கும் சம்மதிக்கல. உன்னோட கடைசி அடையாளத்தை, உன் தம்பியை தெருவுல அனாதைய விட மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. அவள் உன் விதவையா வாழ தயாராக இருந்தாலே தவிர வேற கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. அப்போ அவ எங்க இருக்கா? எங்க இருக்கா என் மீரா? விக்ரமனின் குரலில் இப்போது கோபம் இல்லை, மாறாக ஒரு பயங்கரமான வலி இருந்தது. பஞ்சாயத்து தலைவர் நடுங்கும் கையால் கிராமத்திற்கு வெளியே மிக தொலைவில் தெரிந்த தூசு நிறைந்த வயல்களையும் செங்கல் சூளையையும் நோக்கி காட்டினார். அவ அங்கதான் இருக்கா மகனே. அவ உன் வீட்டை விட்டு போகல. ஆனா உன் பெரியப்பா தான் அவளை துரத்திட்டான். இப்போ அவ அந்த கொடூரமான நிலச்சுவாந்தரோட செங்கல் சூளையில ராப்பகலா கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. உன்னோட தம்பியோட வயித்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கும் அவ அங்கதான் இருக்கா. இதை கேட்டதும் அமரனின் காலடி நிலம் நழுவுவது போல இருந்தது. யாரோ தன் நெஞ்சில் கத்தியால் குத்தியது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. எந்த பெண்ணை அவன் பூ போல பார்த்து கொண்டானோ அவனுக்கு பின்னால் அவனது மானத்தையும் அவனது தம்பியையும் காப்பாற்றியவள் இப்படி ஊர் ஊராக அலைந்து துன்பப்பட வேண்டியதாயிற்று. அதுவும் 7 வருடங்களாக. என் நாட்டு மக்களே என் மனைவிக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்களா? அமரன் ஒரு நொடி கூட யோசிக்காமல், வேறு எதையும் காது கொடுத்து கேட்காமல் அந்த திசையை நோக்கி ஒரு பைத்தியக்காரனை போல ஓடத் தொடங்கினான். அவனுக்கு பின்னால் மேஜர் விஜயகாந்தும் ஒட்டுமொத்த இராணுவ வீரர்களும் ஓடி வந்தனர். ஒரு தியாகியின் வீர மரணமடைந்த வீரனின் மனைவிக்கு இந்த சமுதாயமும் கிராமமும் எப்படி இவ்வளவு கொடூரமான கொடுமைகளை செய்ய முடியும் என்பது யாருக்குமே புரியவில்லை. வழி மிகவும் நீளமாகவும் கற்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. மதிய நேரத்து கடுமையான கத்தரி வெயில் தலையில் நெருப்பை வாரி இறைத்து கொண்டிருந்தது. அமரனுக்கு மூச்சு வாங்கியது. கனமான இராணுவ ஃபுட்ஸ் காலனிகளால் அவனால் வேகமாக ஓட முடியவில்லை. வியர்வை அவனது நெற்றியிலிருந்து வழிந்து கண்களுக்குள் சென்றது. ஆனால் அவனது காலடிகள் ஒரு நொடி கூட நிற்கவில்லை. அவனுக்காக மீரா தன் கனவுகளை தியாகம் செய்த ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. அவன் மீராவை ஒரு ராணியை போல வைத்திருக்க வாக்கு கொடுத்திருந்தான். நான் உயிரோடு இருக்கும் வரை உன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது என்று சொல்லி இருந்தான்.
ஆனால் இன்று அவனுடைய அதே ராணி மண்ணில் கூலி வேலை செய்து கொண்டிருந்தாள். சிறிது தூரம் முன்னோக்கி சென்றதும் தூசியின் மிகப்பெரிய கருமையான படலம் மேலே எழும்புவது தெரிந்தது. அங்கு ஒரு மிகப்பெரிய செங்கல் சூளை இருந்தது. சூளையிலிருந்து கரும்புகை வெளியேறி வானத்தை அசுத்தப்படுத்தி கொண்டிருந்தது. சுற்றிலும் நெருப்பும் பயங்கரமான வெப்பமும் மட்டுமே நிலவியது. அங்கு பல தொழிலாளர்கள் மண்ணில் குளித்தபடி வேலை செய்து கொண்டிருந்தனர். அமரனின் காலடிகள் திடீரென்று மெதுவாகின. அவனது மூச்சு திணறத் தொடங்கியது. அவனது பார்வை தொலைவில் இருந்த ஒரு பெண்ணின் மீது விழுந்தது. அந்த பெண் செம்மண்ணிலும் வியர்வையிலும் முழுமையாக நனைந்திருந்தாள். அவள் மிகவும் பழைய, நிறமங்கிய, பல இடங்களில் கிழிந்த ஒரு பருத்தி சேலையை அணிந்திருந்தாள். அவளது தலைமுடி கலைந்து வியர்வையில் நனைந்து அவளது வெந்த முகத்தில் ஒட்டி இருந்தது. அந்த பெண் சூளையின் அருகில் இருந்து கனமான சூடான செங்கற்களை எடுத்து ஒரு வரிசையில் அடுக்கி கொண்டிருந்தாள். ஆனால் அமரனின் பார்வை செங்கற்கள் மீது இல்லை. அவனது பார்வை அந்த பெண்ணின் முதுகின் மீது இருந்தது. அந்த பெண் தன் முதுகில் ஒரு மிக பழைய அழுக்கான துணியை கயிறு போல இறுக்கமாக கட்டியிருந்தாள். அந்த துணியின் துணையோடு ஒரு 20 வயது ஊனமுற்ற வாலிபனை தன் முதுகில் இறுக்கமாக பிணைத்து வைத்திருந்தாள். அவன் அமன்தான். அவனால் நடக்க முடியாது. மீராவால் அவனை அந்த உடைந்த குடிசையில் தனியாக விட்டுவிட்டு வரவும் முடியாது. யாராவது அவனுக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்து விடுவார்களோ அல்லது அவன் பசி தாகத்தால் தவித்து விடுவானோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. அதனால் அவள் தினமும் அவனை தன் முதுகில் சுமந்து வேலைக்கு அழைத்து வந்தாள். உச்சி வெயிலில் 45 டிகிரி அளவிலான பயங்கரமான மற்றும் உயிரை குடிக்கும் வெப்பத்தில் தன் முதுகில் 60 கிலோ எடையை சுமந்தபடி அந்த பெண் தொடர்ந்து செங்கற்களை தூக்கி கொண்டிருந்தாள். அவளது கால்களில் செருப்பு கூட இல்லை. உள்ளங்கால்கள் வெந்து வெந்து கருகி போயிருந்தன. அவற்றில் ஆழமான வெடிப்புகள் விழுந்து அவற்றுள் மண் நிறைந்திருந்தது. அவளது கைகளின் விரல்களில் இருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. மண்ணோடு சேர்ந்ததால் அந்த புண்கள் இன்னும் ஆழமாகவும் வேதனை தருவதாகவும் மாறியிருந்தன. ஒவ்வொரு முறையும் அவள் குனிந்து செங்கலை எடுக்கும் போது முதுகில் கட்டப்பட்டிருந்த அமனின் எடை அவளது முதுகெலும்பை உடைப்பது போல இருந்தது. அவள் வலியால் லேசாக முணங்கினாள். தன் கிழிந்த முந்தானையால் நெற்றி வியர்வையை துடைத்தாள். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மீண்டும் செங்கற்களை அடுக்க தொடங்கினாள். அவள் வேலையை மெதுவாக செய்வதாக கூறி தொலைவில் நின்று கொண்டிருந்த கணக்கன் அவளை கேட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தான். இந்த திகிலூட்டும் காட்சியை கண்ட அமரனின் நெஞ்சில் அவனுக்கு சிறை அறையில் கூட எந்த ஒரு சித்திரவதையின் போதும் ஏற்படாத ஒரு பயங்கர வலி ஏற்பட்டது. அவனது மூச்சு தொண்டையிலேயே ஒரு முள் போல உறைந்து போனது. மரணத்தையே வென்றவன், தோட்டாக்கள் பாய்ந்து வந்தபோதும் நெஞ்சை நிமிர்த்தி நின்றவன், எதிரியின் சிறை அறையிலும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாத அந்த இரும்பு நெஞ்சம் கொண்ட இராணுவ வீரன் இன்று தன் சொந்த நிலத்து மண்ணில் முழங்காலிட்டு விழுந்தான். அவன் இரு கைகளாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழத் தொடங்கினான். அவனது அலறல் சத்தம் அந்த செங்கல் சூளையின் சத்தத்தை மீறி தெளிவாக கேட்டது. அவனுக்கு பின்னால் வந்த மேஜர் விஜயகாந்தும் இராணுவ வீரர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். அந்த நெஞ்சை உழுக்கும் காட்சியை அவர்கள் கண்டபோது கடினமான நெஞ்சம் கொண்ட அந்த இராணுவ சகோதரர்களின் கண்களும் கண்ணீரால் நிறைந்தன. எண்ணற்ற போர்களை சந்தித்தவர் மேஜர் விஜயகாந்த். தன் கண் முன்னாலேயே தன் சக தோழர்களின் பிணங்களை பார்த்த போதும் ஒருபோதும் கண்ணீர் சிந்தாத அவர் இன்று தன் இராணுவ தொப்பியை கலச்சி கண்களை துடைக்க தொடங்கினார். இவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, ஒரு இராணுவ வீரனின் மனைவி. இந்த உலகத்தின் அத்தனை துன்பங்களையும் எதிர்த்து நின்றவள். ஆனால் தன் கணவனின் கடைசி அடையாளத்தை, அவன் தம்பியை எங்கும் தலை குனிய விடாதவள். இந்த போர் எந்த ஒரு எல்லையில் நடக்கும் போரை விடவும் மிக பெரியது, மிக ஆழமானது மற்றும் பயங்கரமானது. அமரன் மெதுவாக எழுந்தான். அவனது கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் தடுமாறும் அடிகளுடன் அந்த பெண்ணை நோக்கி நகரத் தொடங்கினான். மீரா தன் வேலையில் எவ்வளவு மூழ்கியிருந்தாள் என்றால் தனக்கு பின்னால் யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே அவளுக்கு தெரியவில்லை. சூளையின் சத்தமும் அந்த கணக்கனின் கேட்ட வார்த்தைகளும் அவ்வளவு சத்தமாக இருந்ததால் அவளுக்கு யாருடைய கனமான காலடி சத்தமும் கேட்கவில்லை. அமரன் அவளுக்கு மிக அருகில் பின்னால் போய் நின்றான். அவன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். அவனது தொண்டை அடைத்து கொண்டது. குரல் உள்ளேயே ஒடுங்கியது. இருந்தாலும் அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி இவ்வளவுதான் சொன்னான்.
மீரா. அந்த குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனால் மீராவின் காதுகளுக்கு அது ஒரு வெடிகுண்டு வெடிப்பை போல இருந்தது. இந்த குரலை கேட்ட அடுத்த கணமே மீராவின் கையில் இருந்த சிவப்பு செங்கல் நழுவி தரையில் விழுந்தது. அவளது ஒட்டுமொத்த உடலும் ஒரு நொடி பனியை போல உறைந்து போனது. இந்த குரலை தான் அவள் கடந்த 7 வருடங்களாக தன் கனவுகளில் கேட்டுக்கொண்டிருந்தாள். தான் மீண்டும் ஏதோ ஒரு கனவை காண்கிறோமோ, அல்லது கடுமையான வெயில் மற்றும் சோர்வின் காரணமாக தனக்கு ஏதேனும் மாய தோற்றம் ஏற்படுகிறதோ என்று அவளுக்கு தோன்றியது. அவள் பயந்தபடியே மிக மெதுவாக திரும்பி பார்த்தாள். அவளுக்கு முன்னால் யாருக்காக தன் முழு இளமையையும் கூலி வேலையிலும் ஏளன பேச்சுகளிலும் கண்ணீரிலும் கழித்தாலோ அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தான். தூய்மையான சீருடை, அதே தெரிந்த முகம், அதே கண்கள். சில வடுக்களும் காலத்தின் மாற்றத்தின் தழும்புகள் மட்டுமே அதில் கூடுதலாக இருந்தன. மீராவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் சில நொடிகள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் அப்படியே அகல விரிந்தபடி உறைந்து போயின. தான் எங்கு நிற்கிறோம், அந்த கணக்கன் என்ன பேசுகிறான் என்பதையெல்லாம் அவள் மறந்துவிட்டாள். முதுகில் கட்டப்பட்டிருந்த அமனும் அமரனை பார்த்ததும் மகிழ்ச்சியில் சத்தமாக கத்தினான். அண்ணா, என் அண்ணா வந்துட்டாரு. மீராவின் உலர்ந்த உதடுகள் நடுங்கின. அவள் ஏதோ பேச நினைத்தாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே அடைத்து கொண்டன. அவள் ஓரடி முன்னோக்கி வந்தாள். மண்ணும் இரத்தமும் படிந்த தன் கரடு முரடான நடுங்கும் கைகளை நீட்டி அமரனின் முகத்தை தொட்டு பார்த்தாள். அவளது விரல்கள் அமரனின் கன்னங்களின் வெப்பத்தை உணர்ந்த அடுத்த கணமே அவளது இத்தனை ஆண்டுகால பொறுமையின் அணை உடைந்தது. நீங்க நிஜமாகவே உயிரோடு தான் இருக்கீங்களா? அவளது குரலில் இருந்த அந்த அலறல் அங்கு நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு இராணுவ வீரனின் மற்றும் ஒவ்வொரு தொழிலாளியின் நெஞ்சையும் பிளந்தது. அமரன் அவளை தன் வலுவான கரங்களால் இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஆமாம் மீரா, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். நான் திரும்பி வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு என் உயிரே. நான் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அமரன் ஒரு சிறு குழந்தையை போல மீராவின் தோளில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தான். மீரா அவனது நெஞ்சில் சாய்ந்து அழுத விதம், பல நூற்றாண்டுகால வலி, பல ஆண்டுகால ஏக்கம், இத்தனை வருட அவமானம் எல்லாம் ஒரே நொடியில் வெளியேறியது போல இருந்தது. அவள் அமரனின் இராணுவ சீருடையை தன் மண் படிந்த கைகளால் எவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டாள் என்றால், ஒருவேளை தான் கையை விட்டால் அமரன் மீண்டும் எங்கேயாவது மறைந்து விடுவானோ என்று அவள் பயப்படுவது போல இருந்தது. என்னை ஏன் இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போனீங்க அமரன்? நான் எப்படிப்பட்ட நாட்களை கடந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்கள் என்னை ஏளனமா பேசினாங்க. என்னை வீட்டிலிருந்தே துரத்திட்டாங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னும் நான் ஒரு ராசி இல்லாதவனும் சொன்னாங்க. ஆனா நான் உங்க தம்பியை கைவிடல. அவனை தெருவுல அனாதையா சாக விட்டுடல அமரன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தினேன். மீரா அழுது கொண்டே மூச்சு வாங்கினாள். அமரன் மீராவின் கைகளை பார்த்தான். எந்த கைகள் ஒரு காலத்தில் இவ்வளவு மென்மையாக இருந்தனவோ, எந்த கைகள் ஒரு காலத்தில் அவனது நெற்றியில் அன்போடு சந்தன திலகமிட்டனவோ, அவை இன்று கல்லை போல கடினமாகவும் கரடு முரடாகவும் மாறியிருந்தன. அவற்றின் மீது செங்கற்கள் உராய்ந்ததால் ஏற்பட்ட ஆழமான காயங்கள் இருந்தன. அமரன் அந்த கைகளை முத்தமிட தொடங்கினான். அழுது கொண்டே கூறினான், எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ செஞ்ச இந்த தியாகத்துக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் என்னால் உனக்கு நன்றி கடன் தீர்க்க முடியாது. நீ வெறும் மனுஷி இல்ல, நீ ஒரு தெய்வம் மீரா. எதிரிகள் என்னை எவ்வளவோ அடிச்சாங்க, ஆனா நான் உடையல. ஆனா இன்னைக்கு உன்னை இந்த நிலைமையில பார்த்து நான் உடைஞ்சு போயிட்டேன். நீதான் என் ஆன்மாவை உயிரோடு வச்சிருக்க. அமரன் உடனே தன் கைகளால் அந்த துணியின் முடிச்சை அவிழ்த்து அமனை மீராவின் முதுகில் இருந்து கீழே இறக்கினான். அவன் அமனை தன் வலுவான தோள்களோடு அணைத்து கொண்டான். 7 வருடங்களுக்கு பிறகு 2 சகோதரர்கள் ஒன்றிணைந்தனர். அமன் அழுது கொண்டே அமரனின் தலைமுடியை கோதி விட்டு கொண்டிருந்தான். அண்ணா, இனிமே அண்ணி அந்த பாரமான கல்லை தூக்க வேண்டியது இருக்காது தானே? இனிமே யாரும் அண்ணியை திட்ட மாட்டாங்க தானே? அமனின் இந்த மழலை வார்த்தைகள் அமரனுக்குள் அணைக்க முடியாத ஒரு பெரு நெருப்பை மூட்டின. அவன் திரும்பி அந்த கணக்கனை உற்று பார்த்தான். அந்த கணக்கனின் நிலைமை மோசமாகியிருந்தது. அவன் நடுநடுங்கிக் கொண்டிருந்தான். அப்போது பின்னால் நின்று கொண்டிருந்த இராணுவ கமாண்டிங் ஆபீசர் மேஜர் விஜயகாந்த் முன்னோக்கி வந்தார். அவர் தன் இராணுவ தொப்பியை அணிந்து தன் சீருடையை சரி செய்து
அட்டென்ஷன் நேராக நிற்கும் நிலைக்கு வந்து தன் முழு பலத்தோடு சத்தமிட்டு கட்டளையிட்டார். பட்டாலியன் அட்டென்ஷன் சல்யூட். அங்கு நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு இராணுவ வீரனும் கிழிந்த சேலையுடனும் மண்ணில் குளித்தும் நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு கம்பீரமான இராணுவ சல்யூட் அடித்தனர். இந்த சல்யூட் ஒரு அதிகாரிக்கானது அல்ல. இந்த நாட்டின் ஒரு சிப்பாயின் இல்லாத சூழலில் உலகத்தின் எந்த ஒரு இராணுவத்தாலும் வெல்ல முடியாத ஒரு கொடூரமான போரை எதிர்கொண்டு வென்ற அந்த வீர மங்கையர்க்கானது. ஒரு இராணுவ வீரனின் மனைவியின் மன உறுதி எந்த ஒரு நவீன ஆயுதத்தை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை மீரா நிரூபித்து காட்டியிருந்தாள். மீரா வியந்து போனாள். தான் எந்த இராணுவ சகோதரர்களை கடவுளாக மதிக்கிறாளோ அவர்கள் இன்று தனக்கு முன்னால் மரியாதையுடன் தலைவணங்கி நிற்பார்கள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. செங்கல் சூளையின் இதர தொழிலாளர்கள், ஒப்பந்ததாரர் மற்றும் அங்கு வந்திருந்த கிராமத்து மக்கள் அனைவரும் இந்த திகைப்பூட்டும் காட்சியை கண்டு உறைந்து போயினர். அமரன் மீராவின் கரங்களை பற்றி கொண்டு அவளை தன் கிராமத்தை நோக்கி அழைத்து நடந்தான். அவனது காலடிகள் இப்போது சோர்வாக இல்லை. அவற்றில் ஒரு விசித்திரமான பலம் இருந்தது. கிராமத்தை அடைந்த உடனேயே அமரன் நேராக மீராவை துரத்தியடித்த தன் பேராசை பிடித்த பெரியப்பாவின் வீட்டிற்கு சென்றான். அமரனை உயிரோடு கண்டதும் பெரியப்பா அவனது கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க தொடங்கினான். ஆனால் அமரன் அவனை மன்னிக்கவில்லை. மேஜர் விஜயகாந்த் உடனடியாக போலீசாரை அழைத்து பெரியப்பாவிற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வைத்தார். இராணுவ வீரர்கள் தாங்களாகவே சென்று அமரனின் சொந்த வீட்டின் பூட்டை உடைத்தனர். அதை சுத்தப்படுத்தினர். மீரா 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தன் வீட்டின் வாசற்படியில் காலடி எடுத்து வைத்தபோது தன் ஆன்மா மீண்டும் தன் உடலுக்குள் வந்துவிட்டது போல உணர்ந்தாள். அன்று இரவு வீட்டின் முற்றத்தில் மீண்டும் சமையல் அடுப்பு எரிந்தது. அமரன் தன் சொந்த கரங்களால் மீராவிற்கும் தன் தம்பிக்காகவும் உணவு சமைத்தான். அவன் மீராவின் கைகளில் இருந்த கொப்பளங்களுக்கு மருந்து தடவி கொண்டிருந்த போது அவனது கண்கள் மீண்டும் மீண்டும் கண்ணீரால் குளமாய் நிறைந்தன. உனக்கு தெரியுமா மீரா, சிறையறையில் எதிரிகள் என்னை அடிக்கும் போதெல்லாம் எனக்கு வலிச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு உன்னை அந்த செங்கற்களோட பாரத்துக்கு கீழே பார்த்தப்போ என் ஆன்மாவே நடுங்கி போயிடுச்சு. நான் நாட்டுக்காக போர் புரிஞ்சேன். ஆனா நீயோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தோடையே போர் புரிஞ்சிருக்க. அமரன் மெதுவான குரலில் கூறினான். மீரா அதற்கு ஒரு நிம்மதி நிறைந்த புன்னகையை மட்டுமே பதிலளித்தாள். அன்பு ஒருபோதும் தோற்று போகாது அமரன். என்னோட அன்பு உன்னை மரணத்தின் வாயிலில் இருந்து கூட திரும்ப கூட்டிட்டு வந்துடும்னு எனக்கு தெரியும். வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை வச்சிருந்தது. 7 ஆண்டுகால வலி, பசி, அவமானம் மற்றும் காத்திருப்பு. ஆனால் இந்த சோதனையில் வென்றது என்னவோ அன்புதான். உண்மையான அன்பு எந்த ஒரு காகித துண்டுக்கோ அல்லது பணத்திற்கோ அடிமையானது அல்ல என்பதை மீரா நிரூபித்து காட்டினாள். நண்பர்களே, இக்கதை வெறும் ஒரு இராணுவ வீரனை பற்றியதோ அல்லது அவனது மனைவியை பற்றியதோ மட்டுமல்ல. இது ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டிய அந்த மன உறுதிக்கான கதை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் அனைவரும் மீராவை போல நம்முடைய அன்பானவர்களின் கைகளை ஒருபோதும் கைவிடாமல் இருந்தால் ஒருவேளை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் தனிமையையோ அல்லது ஆதரவற்ற நிலையையோ உணர மாட்டார்கள். இந்த கதை உங்களது இதயத்தை தொட்டிருந்தால் இதை உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.